அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கை எவ்வளவு சீரா போயிட்டு இருந்தா கூட, சில நேரங்கள்ல நமக்கு வந்து, என்ன வாழ்க்கை இது?" அப்படின்ற ஒரு அலுப்பும், சலிப்பும், சில நேரம் மனதுல ஒரு வெறுமையும் இருக்கும். எல்லாருமே இத அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? இதுக்கு பல காரணங்கள அலசி ஆராயலாம். இன்னைக்கு ஒரு 1, 2 காரணங்கள பத்தி மட்டும் பேசலாம். முதல் விஷயம், நமக்கு சோசியல் மீடியான்னு சொல்றோம். இந்த சமூக வலைத்தளத்துல இருக்கிற நண்பர்கள், நண்பிகள் அதிகம். ஆனா, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூடவோ, நம்ம சொந்த உறவுகள் கூடவோ, இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கு கூடவோ, நமக்கு அந்த உறவு வந்து அவ்ளோ பலமா இருக்கா எல்லாருக்கும்? அப்டின்னா, கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நம்ம வந்து முகம் தெரியாத, யாரு என்னன்னு தெரியாத பல நண்பர்கள் கூடலாம் ரொம்ப நேரம் பேசுறோம். ஆனா, நம்ம கூடவே இருக்கிறவங்கள்ட்ட, நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வர வர செலவிடுற மணித்துளிகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அடுத்தது நன்றி உணர்வு. இப்ப எல்லாரையுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி எடுத்துட்டோம். என்ன இப்ப சின்ன விஷயம். வீட்ல இருந்தாங்கன்னா என்ன? என்ன வீட்ல இருக்கிறவங்க தானே இந்த வேலைய செய்றாங்க. நம்ம பசங்க தானே, நம்ம கணவர் தானே, நம்ம மனைவி தானே. இவங்களுக்கு எதுக்கு இதுக்கு ஒரு நன்றிலாம் சொல்லணும்? என்ன அவங்க செய்ய வேண்டியது அவங்க கடமை. அந்த ஒரு எண்ணம் வந்து மனசுல வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஒருத்தர அந்த ஒரு பரஸ்பரம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பாராட்டிக்கிறதோ, நன்றி சொல்றதோ, அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதே மாரி நம்ம சொந்தங்களாகட்டும், நம்ம அக்கம் பக்கத்தினராகட்டும், யார் என்ன நல்லது செய்தாலும் ஒரு 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 சிரிப்போட, ஒரு புன் சிரிப்போட நன்றின்னு சொல்லி பாருங்களேன். "நீங்க செஞ்சீங்க. எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ரொம்ப நன்றி." அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பாருங்களேன். அதனுடைய அதன் மூலமா அவங்களுக்கு நீங்க ஒரு மகிழ்ச்சியையும், மனநிறைவையும் குடுக்குறீங்கல்ல, அது எந்த காசு பணத்துக்கும் ஈடாகாது. அவங்கள்ட்டேருந்து அந்த மகிழ்ச்சி நமக்கு 2 மடங்கா திரும்ப வரும். நம்ம எல்லாருமே நம்புறோம். பிரபஞ்சம் வந்து பேராற்றல் நிறைந்தது அப்படின்னு. ஸோ நம்ம என்னத்த கொடுக்குறோமோ, அது வந்து 2 மடங்கா, 3 மடங்கா நமக்கு திரும்ப வரும். நம்ம நல்ல விஷயங்கள குடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு பல மடங்கு திரும்ப வரும். ஒரு நாள் செஞ்சுட்டு, "ஆமா நான் செஞ்சேன். இது என்ன வரும்?" இது கிடையாது. இத தினமும் ஒவ்வொரு விஷயத்திலயும் வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிப்போம். ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு காலை, மதியம், இரவு 3 வேளையும் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. தங்குறதுக்கு வீடு இருக்கு. நான் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு என்னுடைய நாள் நல்லதா கழிஞ்சது. அப்படின்னு சொன்னா, அது வந்து பெரிய வரம். நமக்கு அதோட அரும புரியல. நம்ம வேற யாரையோ பார்த்து அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கு, நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நெனச்சு அப்படி பார்க்குறோம். அப்படி வேண்டாம். நம்பளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு வேண்டிய எல்லாம் கிடைச்சது. அப்படிங்கிற மனநிறைவும், நன்றி உணர்வும், அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல பழகுங்க முதல்ல. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எல்லாரும் நன்றி உணர்வோட இருப்போம். அந்த நன்றி உணர்வு நம்மள வந்து வாழ்க்கையில மேலும், மேலும், மேலும் நம்மளுடைய பல உயர்ந்த லட்சியங்கள அடையறதுக்கு நமக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும். அ நம்ம அந்த வித்தியாசத்த பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாமா?